இப்ப வரக்கூடிய 20ஆம் தேதி சபர் மாசத்தினுடைய கடைசி புதன்கிழமை. இப்ப சபர் மாசம் 12ல இருக்கிறோம். நாம வரக்கூடிய 20ஆம் தேதி கடைசி புதன். அந்த புதனுக்கு பேர் ஒடுக்கத்து புதன். எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஒடுக்கத்து புதனா? சபர் மாதம் பீடை மாதமா? அந்த சபர் மாதம் பீடை மாதத்துல இறைவனால நமக்கு நிறைய பீடைகள் பெறுமா. அதுக்கு அந்த ஒடுக்கத்து புதன் அன்றைக்கு 20ஆம் தேதி ஆளுவாங்க பாருங்களேன். மாவிலையில வாழலையில சில குருவான் வசனங்களை எழுதி சில இசுமசமாக்களை எழுதி கரைச்சி அந்த தண்ணிய குடிச்சு அந்த இலைய தலையில தேய்க்கணுமா. அப்ப அந்த முசீபத் எல்லாம் நீங்குமா. அப்ப எந்த அளவுக்கு மூட நம்பிக்கையில இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா? பள்ளியில மிம்பர்ல நின்றுகிட்டு பக்கத்துல நின்றுகிட்டு தமிழ்ல பயான் பண்ணாலும் அரபுல பயான் பண்ணாலும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வழிமுறை. இது ரெண்டையும் அணுவணுவாக பின்பற்றி வாழ்றதுலதான் ஈருலக வெற்றியும் தங்கி இருக்கிறது சொல்லாம எங்கேயாவது பயான் பண்ணிக்காங்களா? எங்கேயாவது பயான் பண்ணிக்காங்களா? துன்யா ஆഖിറാவுடைய வெற்றி அல்லாஹ் தஆலா மேலான தீன்ல வச்சுக்கான். தீன் என்பது அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறை சொன்னாங்களா இல்லையா? அரபுலே அல்லாஹ் அதைத்தானே சொல்லி காட்டுறாங்க பயான்ல. எந்த கொள்கையில இருக்கிற மௌலவியாக இருந்தாலும் இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ இன்ன கைரல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வார்த்தையில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம், கலாச்சாரத்தில் சிறந்தது அல்லாஹ்வுடைய தூதருடைய கலாச்சாரம். இதை சொல்லாம எங்கேயாவது பயான் பண்ணதே இல்ல. அப்ப இந்த ஒடுக்கத்து புதன் எந்த நபியுடைய வழியில வந்துச்சு, எந்த குர்ஆன்ல வந்துச்சு? அல்லாஹ்வோட கட்டளை, ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை வழிமுறைக்குள்ள இது வந்துச்சா? வெறும் அப்ப எப்படி நீ ஒடுக்கத்து புதன் கொண்டாடுவ? மாயிலையிலையும் வாழலையிலையும் இசும் எழுதி தலையில தொடவணும், முகத்துல பூசணுங்கிறிய. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அந்த மக்காவுல வாழை மரம் எடுத்துருந்துச்சு. அந்த வாழை மரத்துல ஈச்ச மரம் மாறதே பெரிய கஷ்டம். வாழை மரம் எங்க இருந்துச்சு? வாழையில இசும் எழுத என்ன யோசிச்சுட்டு இருக்கிற நீ? இந்த சொல்லக்கூடிய மௌலைக்கு வாழலைக்கு இங்க அரபால என்னன்னு கேட்டு பாருங்களேன். ஹதீஸ்ல எவ்வளத்தையான ஒரு இடத்த வாய்ச்சிருந்தா சொல்லுவார். வாழலைக்கு அரபால என்ன? இதுக்கு பிறகுதான் வசனம் அமைப்பார். எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்ப இந்த பீடைகள் சொல்வது முகத்துல முழிக்கிறதுங்கிறதெல்லாம் யாரு கொண்டு வந்தது?